உதயம் சோதனைகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் இந்த பாஜக அதிமுக கூட்டணியோட இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த செய்திகள் கிசுகிசுத்ததை பார்த்தோம். அதை எப்படி பாக்குறீங்க சார்? தமிழக வெற்றி கழகத்திற்கு நீங்க மொத்தமாவே கட்சி ஆரம்பித்து ஓராண்டை கடந்து விட்டார்கள். இந்த ஓராண்டுல கட்சிக்காக அவர் குரல் கொடுத்தது அல்லது பேசியது மொத்தமே அவர் 3/4 மணி நேரம் தான் பேசியிருக்காருங்கிறாங்க. அவர் செய்த உலகத்திலேயே அதிகபட்ச சாதனை என்னன்னு கேட்டா பள்ளிக்கூட மாணவியருக்கு பரிசு கொடுத்தாருங்கிறாங்க. பள்ளிக்கூட மாணவியருக்கு பரிசு கொடுப்பதற்காக ஒரு முதலமைச்சராக வேண்டும் என்றால் சிவகுமார், நடிகர் சிவகுமாருடைய மகன் கார்த்தியாவது சூர்யாவையாவது தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஒருவேளை சூர்யாவை முதலமைச்சர் ஆக்கிட்டு கார்த்தியவனா துணை முதலமைச்சராக்குங்க. அதனால விஜய் எப்படி வெற்றி பெறுவாரு? மக்கள் பிரச்சனைக்கு களத்துக்கு வரணும். போஸ்ட் ஓட்டுற தொண்டனுக்கு தான் நான் போஸ்டிங் கொடுப்போம், பதவி கொடுப்போம்லாம் பேசிட்டு கடைசியில் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் வர்றாரு, அவர் வர்றாரு, இவர் வர்றாரு, எக்ஸ் எம்எல்ஏ வர்றாரு. சில கட்சியில் என்ன பண்ணுவான்னா, கட்சியில் மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்காதவன், கட்சியில் புறக்கணிக்கப்பட்டவன், முன்னாள் எம்எல்ஏக்கள் சில பேர் முடங்கி கிடப்பான் அரசியல் வாழ்க்கையில். அவனையெல்லாம் தூக்கிட்டு கட்சியில் சேர்க்குறாங்க. கட்சியை முடமாங்கி கிடக்கிறது. செயல்பாடு கிடையாது. இளைஞர்களை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியா இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஒரு முதியோர்களுடைய சங்கம் மாதிரி இருக்கு. பென்ஷன் வாங்கக்கூடிய முதியோர்கள் சங்கம் வச்சிருப்பாங்க, பென்ஷனர் சங்கம். ஓய்வூதியர்கள் சங்கம் மாதிரி கட்சி நடத்துறான் ஒருத்தன். ஆனா பூரா எல்லாரும் இளைஞர்களா இருக்கான். நான் என்ன சொல்றேன், இந்த கட்சியில திரிஷாவையாவது கொள்கை வரப்பு செயலாளராக அறிவிங்களா? செயல்படுவதற்கு யாருமே இல்லை. தனி விமானத்துல போவாராம், ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்சிச்சான், திடீர்னு வருவாராம், உடனே முதலமைச்சர் ஆயிடுவாராம். திடுதுப்புன்னு முதலமைச்சர் ஆக முடியுமா? திடுதுப்புன்னு நீ கதாநாயகனே ஆகலையே, அதுக்கே நீ நடனம் பயின்று இருக்கிறாய், பாட்டு பாட பயிற்சி எடுத்திருக்கிற, நீ நடிக்கிறதுக்கு பயிற்சி எடுத்திருக்க, ஒரு படம் இல்லை பல படம் தோத்துருக்க, உன்னை நடிகனாக ஆக்குவதற்கு படாத பாடுபட்டிருக்கிறார் எஸ் ஏ சந்திரசேகர். ஒரு கற்பனை கதாபாத்திரமாக மாறுவதற்கே இவ்வளவு ஒத்திகை தேவைப்படும் என்றால், உழைப்பு தேவைப்படும் என்றால், உண்மையிலேயே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தலைமை பண்பு பெறுவதற்கு உனக்கு எவ்வளவு பயிற்சி தேவைப்படும், எவ்வளவு நாள் உழைப்பு தேவைப்படும்? ஒண்ணுமே இல்லை. ஜனநாயக ஷூட்டிங் முடிச்சுட்டு நேரம் வருவேன், என்னை சிஎம் ஆக்குங்க. எப்படி ஆக்குவாங்க உன்னைய? இப்போ நான் சொல்றேன் விஜய்கிட்ட, நான் நேரம் வர்றேன், பனையூருக்கு வர்றேன், என்னை விஜய் ஆக்குங்கன்னு சொன்னா ஒத்துக்குறாரு அவரு. நான் ஒரு படத்துல நடிக்கிறேன், என் கூட ஒரு 300 கோடி பட்ஜெட்டுக்கு என்னை நடிக்க வைக்க சொன்னா அவனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்பாங்களா இல்லையா? அறிவு இருக்கா உனக்குன்னு கேட்பாங்களா இல்லையா? அதைத்தானே நீ ஸ்டாலின் சொல்ற. எடுத்தோடனே நான் வருவேன் ஜனநாயக ஷூட்டிங் முடிச்சுட்டு, என்னை சிஎம் ஆக்குங்க. மக்கள்லாம் முட்டா போயலாம். உனக்கு ஓட்டு போடுறதுக்கு என்ன உனக்கு ஓட்டு போடணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கட்சிக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் எமர்ஜென்சியில் தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டு 50 வருடமாக அரசியலில் உருட்டி திரட்டி கொண்டு 68 வயசுல எல்லாம் முதலமைச்சராக இருக்காரு மு.க. ஸ்டாலின். 13 வயசுல பிடிச்ச கொடியை கலைஞர் அவர்கள் 44 வயசுல தானே முதலமைச்சராக இருக்காரு. எடுத்தோடனே வர முடியுமா யாராவது? அதற்கு உழைப்பு வேண்டாமா? மக்களை படிக்க வேண்டாமா? மக்களோடு மக்களாக நீ கலக்க வேண்டாமா? எவ்வளவோ களப்பணி செய்தவர்கள், கட்சி பணி செய்தவர்கள், நீண்ட கால உழைப்பில் இருக்கிறவர்கள், அவர்களெல்லாம் கட்சியில பெரிய ஆட்கள் ஆயிருக்காங்களா? பாச்சாத்தி வன்கொடுமையில அங்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பல வருடம் போராடி சிபிஐ விசாரணையெல்லாம் கோரி அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தந்த சண்முகம் இப்பதான் 20 வருஷம் போராட்டத்துக்கு பின்னாடி இப்பதான் அந்த கட்சியினுடைய சிபிஎம் கட்சியுடைய மாநில செயலாளராக இருக்காரு. அவர் சட்டமன்றத்துக்கு போயிருக்காரா? நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரா? அவர் வாழ்நாள் உழைப்பை கொட்டி தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. திருமாவளவன் தன் வாழ்நாளில் 20 வயசு தொடங்கி இப்போ 60 வயசு கடந்துட்டாரு. 40 வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இதான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு. நீண்ட உழைப்பு தேவைப்படுகிறது. அவ்வளவு எளிதானது அல்ல அரசியல். மக்கள் உங்களை நம்பணும். இது கற்பனை கதாபாத்திரம் இல்லை, சர்க்கார் 2ல நடிக்கிறது அல்ல. நிஜமாகவே ஒரு சர்க்காரை உருவாக்க வேண்டும் என்றால் மக்களின் நம்பகத்தன்மையை நீங்க பெறணும். 1952 தொடங்கி 72 வரைக்கும் 20 ஆண்டு காலம் எம்ஜிஆர் தீவிரமாக திமுகவில் பணியாற்றினார். 72 கட்சி ஆரம்பித்து அவர் 77 ஆட்சியை பிடிக்கிறார். 25 ஆண்டு கால அரசியல் அனுபவத்திலே தான் எம்ஜிஆர் அந்த இடத்திற்கு வந்தார். உங்களை மாதிரி கனவு ட்ரீம் சாங் மாதிரி கனவு காட்சியில் திடீர்னு கோவாவில் போய் ஆடுவாங்க, திடீர்னு போய் போய் வெளிநாட்டில் போய் ஆடுவாங்கன்ற மாதிரி ஒரு ட்ரீம் சாங் அல்ல இது முதலமைச்சர் பதவி. அதற்கு நீண்ட உழைப்பு தேவை. அது விஜயிடம் துளி கூட கிடையாது. தமிழிசை அவர்கள் சொல்றாங்க, விஜய் அவர்கள் எங்க கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்களே, ஒருவேளை விஜய்க்கு சம்மதம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
வரமாட்டேன்னு சொல்றதுக்கு தில்லு இருக்காங்கிறது அதுக்கு அர்த்தம். நேரடி அர்த்தம் என்னன்னா மறைமுகமாக மிரட்டுறது தான். அது உன்னால சொல்லிட முடியுமா வரமாட்டேன்னு சொல்லு பார்ப்போங்கிறத அவங்க மறைமுகமாக கேட்குறாங்க. அப்படி என்றால் பாஜகவினுடைய அடிமைகளில் ஒருவர் தான் விஜய். எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக அடிமையாக இருக்கிறாரு, மறைமுக அடிமையாகத்தான் இவர் இருக்கிறாரு. எனவே இந்த கட்சி திராவிட கட்சிகளை நீர்த்து போக செய்ய வேண்டும். மாநில உணர்ச்சி இவர்கள் தூண்டுகிறார்கள், மொழி உணர்ச்சியை தூண்டுகிறார்கள். தமிழ்நாட்டிலே மக்களை போராட்ட களத்திலேயே வைத்திருக்கிறார்கள். டங்ஸ்டனை திருப்பி அனுப்புகிறார்கள். மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா திருப்பி அனுப்புகிறார்கள். எல்லாவற்றிலேயுமே தமிழ்நாடு எப்பொழுதுமே போராட்ட களத்திலேயே இருக்கிறது. இதை முனை மழுங்கடிப்பதற்கு இளைஞர்களை திசை திருப்புவதற்கு ஒரு சினிமா நடிகனை இறக்குமதி செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே ரஜினிகாந்த் என்கிற ஒரு கிழட்டு குதிரை படுத்து விட்டது என்கிற காரணத்தினாலே ஒரு நடுத்தர வயதிலே ஒரு குதிரையை ஓட விட்டிருக்கிறார்களே தவிர இந்த ஒத்திகை நாடகம் எல்லாம் உண்மையிலே பாஜக தான் நடத்துகிறது என்பதற்கு ஐஆர்எஸ் அதிகாரிகளிருந்து பல பேர் சாட்சி. அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை கற்றைகளாக கடந்த காலத்தில் எழுதியிருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள் இப்பொழுது சோசியல் மீடியா முழுக்க வெளிவந்து கொண்டே இருக்கிறது. ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிரதான எதிரி திமுகன்னு சொல்றாரு. சோ அவர் பிரதான எதிரியை எதிர்ப்பதற்கு கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய பாஜகவோட கைகோர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொள்கை எதிரி என்பதே பொய்யானது தானே. பாஜகவோடு அவர் எங்க கொள்கை எதிரியா இருக்கிறாரு? பாஜகவுக்கு எதிராக மும்மொழி திட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு அதிரக்கூடிய ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறாரா? மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்பு ஏதாவது சாலை மறியல் நடத்தியிருக்கிறாரா? சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தியிருக்கிறாரா? என்ன செய்திருக்கிறார்? வெறுமனே எக்ஸ்தலத்தில் அறிக்கை விடுறான். அது எவனோ ஒருத்தன் டைப் படிக்கிறான், அது கூட கருத்து கிடையாது. அதுக்கு நீ ஆள் வச்சிருக்கிற. எவ்வளவுதான் வசதியானவனாக இருந்தாலும் காதலிக்கான முத்தத்தை வேலைக்காரனிடம் கொடுத்து அனுப்ப முடியாது என்று ரவீந்திரநாத் தாகூர் சொன்னார். உன் வேலையை நீதான் செய்யணும். மக்களுக்கான போராட்டத்திற்கு நீ களத்துக்கு வரணும். ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீ களத்துக்கு வந்திருக்கியா? டங்ஸ்டன் போராட்டம் நடந்த போது களத்துக்கு வந்தியா? பரந்தூர் விமான நிலையத்துக்கு வருகிற போது கூட தேர்தல் பிரச்சார வாகனத்தில் ஏறி வருகிறாய். அங்கு ஏற்கனவே 900 days 900 நாட்கள் போராட்டம் நடந்திருக்கிறது. நீ ஏற்கனவே போராடினவனுடைய அதை தன்பக்கமாக திருப்புகிற ஊடக வெளிச்சத்துக்காக ஒரு நாள் வந்தாய். எந்த போராட்டத்திலும் ஒரு நேரடியாக மக்கள் களத்துக்கு வந்ததே கிடையாது. ஜனநாயகன் ஷூட்டிங்கிலே அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் மக்கள் போராட்டங்களிலே கிடையாது. அரசியல் கட்சி நடத்துவதற்கான எந்த அருகதையும் விஜய்க்கு கிடையாது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.